இப்ப கேட்க முடியுது. மிஸ்டர் பரதன், கிளப் ஹவுஸ்ல நடந்த கொலை சம்பவம் எல்லாமே போலியானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லிங்கம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த 5 கோடி ரூபாய் கேஸும் இந்த மாதிரியான போலி நாடகம்னு சொல்ல வரீங்களா? எல்லாமே போய் என்ன மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே என்ன செய்யணும்னு மத்திய குழுவே முடிவெடுக்கட்டும். ஒரு தப்பும் செய்யாம 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். கட்சியில எனக்கு எதிராக பேசினவங்களும் என்ன வெறுத்த மக்களும் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. அத மத்திய குழு கண்டிப்பா பரிசீலிக்கும்னு எனக்கு தெரியும். நன்றி மிஸ்டர் பரதன். நன்றி. பாரத் விஷன் தொலைக்காட்சி நல்ல பேர் வாங்கி நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை தொங்க விட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். பதவியில அவனுங்களே உட்கார வைப்பானுங்க. அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. இந்நேரம் ஏதாவது பொந்துக்குள்ள போய் தவளை மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல. இதுக்கு பின்னாடி நாம தான் அவனுக்கு நல்லா தெரியும். புத்திசாலியா வேணும். அவன் அழிச்சிட்டு போன பேரை சம்பாதிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இனிமே என்ன சொன்னாலும் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஆப்படிச்சா இந்த மாதிரி அடிக்கணும். ஒரு சந்தேகம் சார், என்னைக்கு இருந்தாலும் அவன் ஒரு ரிஸ்க் தானே சார். விஷயம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பா வேணு பின்னால வருவான். வரணும், ஆனா கண்டிப்பா உடனே வரமாட்டான். எரியிற இந்த தீ அணையிற வரைக்கும் வெளியே வரமாட்டான். அந்த நேரம் தான் எனக்கு வேணும். அதுக்குள்ள நான் முதலமைச்சரா பதவி பிரமாணமே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வரட்டும். வெங்காயம் எனக்கு நீ எதுவும் செய்ய தேவையில்லை. பார்க்காத வயிறு வலிக்கு போகுது. நான் கேட்கவே இல்லையா? கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். டோர்ல யாரோ தட்டுற மாதிரி. வெளிய வெளிய யாரோ இருக்காங்க. சொன்ன கேளுங்க. எச்சக்கல பரதேசி. டான்ஸ். அவங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லு. கொடுத்துங்கடா சார். இது வேணுவோட ஐபேட். இதுல தான் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃபுல்லா கிடைச்சிருச்சு. ஆமா சார். குட். இவங்களை செட்டில் பண்ணிடுங்க சார். டேய் வாடா. கொலை சம்பவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் போலியானவை என்று தெரிந்தவுடன் காவல்துறையினர் ரேணுகாவையும் வேணு அவர்களையும் தேடி வருகின்றனர். விரைவில் அவர்களை கைது செய்து விடுவோம் என்று காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் உறுதியாக. இப்போ என்ன பண்றது? யோசி, உனக்கு தான் நிறைய ஐடியா எல்லாம் வருமே. சட்டப்படியா என்ன செய்யணும்னு தெரிஞ்சாகணும். நான் மணிலால கூப்பிட்டுமா? நீ பெர்மிஷன் கேட்கறதுக்கு நான் யார்? உன் புருஷனா? என் போனை வேன்ல வச்சா எடுக்க மறந்துட்டேன். உங்க போனை கொடுத்தா நல்லா இருக்கும். பாரு, ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். அவன் பேசுறது எனக்கு கேட்கணும். ஓகே. எங்க இருக்கோன்னு சொல்லாத. ஏய் ஏய், இங்க இருந்து பேச. ஹலோ மணி, நான் தான் ரேணு. ரேணு, நீ எங்க இருக்க? போனாவது பண்ணிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ரேணு, எக்காரணத்தை கொண்டு போலீஸ்காரங்க கிட்டே அவங்க கட்சிக்காரங்க கிட்டே மாட்டிக்காதீங்க. எல்லாரும் கொலை வெறியோட இருக்காங்க. இப்ப வெளியில வந்தா என்ன ஆகுன்னு மட்டும் சொல்லு. மாட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரேணு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஆனா ஒரு வழி இருக்கு. எனக்கு உன் மேல மட்டும் அக்கறை இருக்கிறதால தான் சொல்றேன்.
யாரு முதல்ல கைது செய்யப்படுறாங்களோ அவங்க தான் 40 நாள் உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஆள் சரணடைஞ்சிட்டாங்கன்னா 1-2 நாள் உள்ள இருந்தா போதும், ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். நீ பொண்ணு தானே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? வேணும்னா அவனை மாட்டி விட்டுரு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. என்ன பாக்குறீங்க? ஒருவேளை என் மேல இருக்கிற அக்கறையில கூட அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? பேசின பிச்சிருவேன். உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கேட்க கூடாது தானடி தனியா போய் பேச ட்ரை பண்ண. எஃப்ஐஆர் இது வரைக்கும் எழுதலைன்னு தான் டிவிஎஸ்பி சார் சொன்னார். சொல்லு, குற்றவாளி ஆக போறியா இல்ல அப்ரூவர் ஆக போறியா? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சரிதானே? ஆமா சார். பாரத் விஷனோட எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ரேணுகா கொடுத்த அந்த விஷுவலை அவளை நம்பி நீங்க ஒளிபரப்பிட்டீங்க. வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. இந்த விஷுவலை ஷூட் பண்றதுக்காக நீங்க எந்த ஒப்பந்தமும் வேணும் கூட போட்டுக்கல. இவ்வளவுதான். நாளையில இருந்து பாரத் விஷன் தன்னோட ஒளிபரப்பை தொடர்ந்து நடத்தலாம். என்ன சொல்றீங்க? அவங்க எங்க இருக்காங்க? வேணும் ரேணுகாவும். அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நாங்க யாரும் போகல. சாரி சார், நான் இப்பவும் அவங்கள விரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அது சரி, அப்ப இதுக்காக தான் நீங்க இவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார், கமிஷனர் விசாரிக்கணும்னு. சார், நான் எதுக்காக அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க இன்னும் கேட்கல. வேற ஒண்ணு இல்ல, உயிரோட இருக்கிறவனை செத்துட்டான்னு சொல்லி எதுக்காக அவங்க ஒரு விஷுவலை உருவாக்கணும்? அந்த உண்மை எனக்கும் தெரிஞ்சாகணும்ல. நல்லது. ஆனா அந்த உண்மைகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எனக்கும் உங்களுக்கும். வரட்டுமா? கேட்டல? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி 10 மணி நியூஸ்ல நம்ம ரொம்ப அதிகமான ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்புறம் அந்த ரேணுகாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிழிங்க. அவளை மட்டம் தட்டியே ஆகணும். அப்புறம் வேணும், அவன் வெறும் கேமராமேன். அவங்க சொன்னதை இவன் ஷூட் பண்ணா, அவனை நாம சேவ் பண்ணி ஆகணும். முடிஞ்சா நம்ம ஒரு குண்டை போடலாம். வேணுவோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. சார், நம்ம ஸ்டுடியோலயே சார். போடும். என்ன சார்? நீ உன் வேலையை மட்டும் பாரு. சாயந்தரம் நியூஸுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. போங்க எல்லாரும். சாரி சார். சம்பளம் கிடைச்சிருச்சுல்ல, ஒரு சுத்து பெருத்துட்டான். ரிஷி, எஸ்பி சோமசுந்தரா சார். ஓ, ஹலோ சார். ரிஷி, எந்த நிமிஷம் வேணாலும் உன் ஸ்டூடியோவை போலீஸ் ரைட் பண்ணுவாங்க. வேணுவை தேடி தான் அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. வா, சீக்கிரம். அருண் சார். ஷூட் பண்ணாங்கன்னா கேமராவை பிடிங்கிடுங்க. ஓகே சார். போகும்போது டேப் எடுத்துட்டு கேமரா கொடுங்க போதும். எஸ் சார். இந்து, சவுண்ட் ரெடி தானே? ரெடி. எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோ. நான் சொன்னவன அப் பண்ணா போதும். ஓகே. யாரையும் உள்ள விட வேண்டாம், வெளியே இருங்க. சார், என்ன சார்? வேணும் எங்க? எந்த வேணும்? எத்தனை வேணும் உனக்கு தெரியும்? இந்து, வேணு கூப்பிடு. என்ன சார் பிரச்சனை பண்ணா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார், அவன் ஒரு அப்பாவி. ஓ சார், வேணு. என்ன சார் இது? வேணு சார். என்ன வேணும்னு கலைக்கிறியா? எங்கடா அவன்? அவன் உன் சேனல்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் எப்படி சார் என் சேனல்ல இருப்பான்? ஒருவேளை பாரத் விஷன் சேனல்ல இருப்பான். உன் வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத. தூக்கிட்டு போய் நாடம் கட்டிடுவேன். சொல்றான். அவனு நீ திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சார், சட்டையை விடுங்க சார். ஏன்? அங்க பாருங்க, லைவா போயிட்டு இருக்கு. லைவா? மிஸ்டர் ரிஷிகேஷ், நீங்க ஒரு பிரபலமான பத்திரிகைக்காரன்றதை மறந்துடாதீங்க. காவல்துறைக்கு நீங்க எப்பவும் நண்பனா இருக்கணும். போடா லூசு பயல, உனக்கெல்லாம் நான் எதுக்குடா சொல்லணும்? என்னது? நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ரவி சார் வால்யூம் குறைக்க சொல்றாரு. இனி பச்சை பச்சையே கேட்க போறாரு. ஓகே மிஸ்டர் ரிஷிகேஷ், அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க.
இதான் என்னோட நம்பர். இந்தாங்க, அப்ப வரேன், பார்க்கலாம். ஓடா சார் தான். அங்கயா ஜட்டியில கூட கேமரா வச்சிருவானுங்க. ரவி ஆடியோ ஆன். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வழங்க வேண்டும் என்ற போட்டியில்தான் பாரத் விஷன் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ரேணுகாவை இச்சதியில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. அதன் காரணமாக எல்லா தொலைக்காட்சி நிலையங்களையும் காவல்துறை வேட்டையாடுவதை நீங்கள் நேரடியாகவே கண்டீர்கள். ஸ்டுடியோவை விட்டு செல்லும் முன்பு ஒரு போலீஸ் அதிகாரி என்னிடம் காட்டியதுதான் இது. வெளியே வாடா சோம்பேறி நாயே என்று அவரது தாய்மொழியில் எழுதியுள்ளார். நாளைய NBA நியூஸ்ல நீங்க என்ன பார்க்கலன்னா, அருமை நேயர்களே, காவல்துறை என்னை வேட்டையாடி விட்டது என்று அர்த்தம். இப்பொழுது போலியான அந்த செய்தியை குறித்து நமக்கு ஒரு தகவல் வந்துள்ளது. போலியான காட்சிகளை உருவாக்கினார் என்று போலீசாரால் தேடப்பட்டு வரும் ராய்டர்ஸின் கேமராமேன் வேணு இப்பொழுது நம்மோடு தொலைபேசியில் உள்ளார். ஹலோ வேணு, மன்னிக்க வேண்டும், எங்களது பொறியாளர்கள் லைனை கனெக்ட் செய்கிறார்கள். ஹலோ 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 வேணு, ஹலோ. எதா இருந்தாலும் தைரியமா சொல்லணும். வெறும் காலி பாட்டில் இடம் வச்சிருப்ப. ஹலோ ஹலோ. பசியில உயிர் போகுது, இங்க தின்றதுக்கு எதுவுமே இல்லடா, தர்தரம் பிடிச்சோட. ஹலோ, ஏன்டா கேட்கலையா? நல்லா கேக்குது, சொல்லுங்க வேணும். உண்மையில் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? என்னத்த நடக்கிறது, எல்லாமே அந்த ஆள் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவனை மாட்டி விட்ட என்ன பழி வாங்கறதுக்கு. ஹலோ வேணு. ஹலோ ஹலோ. பரதேசி. பரதேசம் இல்ல, எல்லா தேசமும் இத பாக்குது. ஒரு ஃப்ரெண்டோட பர்சனல் போன் கால கூட டிஆர்பி ரேட்டிங்காக டெலிகாஸ்ட் பண்ற சில துரோகிங்க நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினாலே போதும்டா. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும். நன்றி மிஸ்டர் வேணு. அடுத்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. சார், அண்ணா நகர் தான், ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னாச்சு சார் வேணு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். ஆனா எந்த ஃப்ளோர்னு தான் தெரியல. மீடியாக்காரங்களோட ஃபிளாட் இருக்கான்னு பாப்போம். இருந்தா முதல்ல அங்க சர்ச் பண்ணுவோம். சார் சார் டேய், உன்னை முதல்ல சாவடிக்கணும்டா. கிடைச்ச சின்ன சான்ஸை கூட டெலிகாஸ்ட் யூஸ் பண்ணுவல. டேய், அதை விடுறா. உன் ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க. இப்பதான் சோமசுந்தரம் சார் சொன்னாரு, போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க, உடனே அங்க இருந்து போயிடு. இந்த நேரத்துல எங்க போறது? முதல்ல அங்க இருந்து வெளியே வா. வேற இடம் ரெடி பண்ணிட்டு நானே ஃபோன் பண்றேன். என்ன, எங்க கிளம்பிட்டீங்க? போலீஸ் இந்த இடத்தை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் இங்க வருவாங்க. Oh my God. ஒரு நிமிஷம், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்னால அடக்க முடியல. வண்டி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு? என்னன்னு சொல்ல. I want to pee. மூளையே அங்கதான் போனல, போயிருக்க வேண்டியதானே. அதுக்குள்ள நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இறங்க. ப்ளீஸ். ஓ
ஆம்புலன்ஸா? ஏய் எங்கடி பைக் உடைக்கி? இதோ. என்ன மாட்டி விட பார்த்தல? அது என்ன விட்டுட்டு போகாம இருக்கிறதுக்காக எடுத்தேன். போய் சொல்லாத. நீ அதுக்கெல்லாம் போல, என்ன மாட்டி விடுறதுக்கு தான் போனேன். சீ போடா. யாரை பார்த்து போடா? என்ன மாட்டி விடுறதுக்காக தானே பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புன? நீ வர்றப்போ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண. அப்புறம் எதுக்கு ஃபிளாட்டை வெளியில இருந்து லாக் பண்ண? உன்னை விட்டு போறதுக்கு தான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்படின்னா நானும் அதுக்காக தான் பண்ணேன். யாராவது ஒரு ஆள் சரண்டர் ஆகி தான் ஆகணும். தேவையில்லாம இப்படி தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம எதுக்கு கஷ்டப்படணும்? என்ன ஆனாலும் சரி, உண்மை என்ன நிரூபிக்கிற வரைக்கும் நான் சரண்டர் ஆக மாட்டேன். வேண்டாம், வண்டி எடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. ஏய், உன் சென்டிமெண்ட்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. சென்டிமெண்ட்ஸ் எனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. எனக்கு தேவை பாப்புலாரிட்டி மட்டும் தான். இல்ல ஏய், இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணனும் பார்க்கறேன். ஃபிளாஷ்பேக்ல போகாத. நீ ஒரு ரிப்போர்ட்டர், நான் ஒரு கேமராமேன். அவ்வளவுதான். வண்டியில ஏறு. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் யாரும் சரண்டர் ஆக தேவையில்லை. ஹலோ டேய், ஒரு இடம் ரெடி பண்ணிருக்கேன். அசோகா ஹோட்டல் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரைட். அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா மரத்தால செஞ்ச கேட் ஒன்னு இருக்கும். நான் அங்கேயே வெயிட் பண்றேன். வரேன். யாரு? ரிஷி. ஹாய். வாடா, இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். அவன் லண்டன்ல இருக்கான். வா. நான் போயிட்டு காலையில வரேன். காலையில வரேன். ட்ரெஸ், ஹியரிங் எய்ட்லாம் எடுத்துட்டு வரேன். வரும்போது நியூஸ் பேப்பர்ல வாங்கிட்டு வா. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. பாரத விஷன்ல உங்க 2 பேருக்கும் எதிராக அந்த விஜயகுமார் தலைப்புச் செய்தியில பேட்டி கொடுத்துருக்கான். நாளைக்கு வரும்போது அவகிட்ட சொல்லாத. இன்னொரு விஷயம். என்ன? டெல்லியில இருந்து வந்த நியூஸ். ராய்ட்டர்ஸ் ஸ்டிங்கர் பேனல்ல இருந்து உன்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்கடா. வேற 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 ஒன்றும் இல்லை. அடுத்த முதலமைச்சரா பரதனை கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்க. நாளைக்கு டெல்லியில செயற்குழு கூடுது. அது முடிஞ்ச உடனே சிஎம்மா பதவி பிரமாணம் எடுக்க போறாரு. ஓகே, வரேன்டா. அஜய், இந்தா இவங்களுக்கான ட்ரெஸ். ஏய், பேப்பர் கொடு. புடி. இந்த ஹியரிங் எய்டு. ரிஷி, சொல்லுங்க சார். டிஎஸ்என்ஜி வேன்ல இருந்து நீங்க ஷூட் பண்ண விஷுவல்ஸோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங். டேய், ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இல்லைன்னா எப்படி நம்ம உண்மையை நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க கூடாதுல்ல, அதுக்காக தானே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. வக்கீலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல இருந்து நைட்ல ரெஸ்டாரண்ட்ல நடந்த சண்டை வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளான்ட். ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் போட்டிருக்கான் அந்த பரதன். அப்படி பார்த்தா அந்த ராஜலிங்கம் தான் இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர். இப்ப கொஞ்ச நாளாவே அந்த ஆள் சிட்டில இருக்கான். சரியா சொல்லணும்னா நீங்க டெல்லியில இருந்து வந்த அன்னையில இருந்து. சிஎம்ஆ சத்திய பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சவன் சுகுமாரன் தான் இல்ல? கரெக்ட். சார், சார் என்னாச்சு? பரதேசி இடிச்சுட்டு அப்படியே போறான் பாருங்க. அவனை பிடிங்க. சார், நீங்க சுகுமார் சார் தானே?
எங்க கொஞ்சம் பிடிங்க பாத்து வாங்க சார் ஹாஸ்பிடல் போலாம் மெதுவா மெதுவா கை இடிச்சிடாதீங்க இப்போ ரொம்ப வலிக்குதா சார் இல்ல அவ்வளோ வலி இல்ல. என்ன சார் மாடர்ன் ட்ரெஸ்ல கலக்குறீங்க சாதாரணமா கதர் தானே போடுவீங்க இந்த நாசமா போன டிவி காரங்க கண்ணில் படாம இருக்கணும்னு தான். ஓஹோ ஹிம்ச பிடிச்சவனுங்க. அதோ அந்த வண்டி தான், அந்த வண்டி தான் என்ன இடிச்சது. அவனை விடக்கூடாது. இந்த வண்டி தானா இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க சார். நீங்க இறங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க. என்னன்னு நான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? ஆமாண்டா, அதான்டா எங்களுக்கும் தெரியும். அது எப்படிடா? முதல்ல செத்துருவேன், அப்புறம் பாட்சா ரஜினி மாதிரி உயிரோட வருவேன். இந்த மாணிக் பாஷாவோட மாணிக்கத்திலேயே 4 தட்டு தட்டினா உண்மையை சொல்லுவேன். தட்டிடுவோம்.